பல நேரங்களில் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கிறது, போராட்டமாக இருக்குது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அப்படின்னா இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். எப்படிலாம் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்பதை இன்றைக்கி நம்ம ஆழமாக ஆராய்ந்து பார்க்க போகிறோம். 12வது வசனம் சொல்கிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு லிஸ்ட் போட்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஒரு யுத்தம். இதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காம விட்டுறாங்க. ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் இது ஒரு போராட்டக்களம், யுத்த களம். இயேசுவானவர் சாத்தானை ஜெயிச்சது போல நாமும் இந்த உலகத்தில் சாத்தானை ஜெயிக்கணும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பயிற்சி. வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமாக நம்ம படித்தோம் அப்படின்னா, ஜெயம் கொள்கிறவன் எவனோ, சாத்தானை யார் ஜெயிக்கிறாங்களோ, இந்த உலகத்தை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிரீடம் கொடுக்கப்படும், அவங்களுக்கு சிங்காசனம் கொடுக்கப்படும், அவர்கள் தேவனோடு ஆளுகை செய்வார்கள், அவர்களுக்கு மன்னா கொடுக்கப்படும். இந்த காரியங்கள்லாம் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம படிக்க முடியும். ஆகவே மாம்சத்தோடும் என்று வார்த்தை வருகிறது. மாம்சத்தோடு அப்படின்னா செல்ஃப், நமக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருக்கும். வேறு யாரும் நமக்கு எதிராளிகள் கிடையாது. நமக்கு நாமே எதிராளி. நமக்கு நாமே நம்மை வற்புறுத்திக்கிறோம். நமக்கு நாமே எதையாவது ஒன்று சொல்லி நம்ம மனசை நம்மளே கெடுத்துக்கிடுவோம். நமக்கு நாமே ஒரு எதிரியாக மாறிவிடுவது தான் மாம்சம். நமக்கு நாமே எதிரினா என்ன தெரியுமா? நிறைய நேரங்களில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான்லாம் இருந்து பிரயோஜனம் கிடையாது, நான்லாம் வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது, நான்லாம் என்னத்தை சாதிக்க போகிறேன், இப்படியே நம்ம சொல்ல 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 இதுதான் மாம்சத்தோடும் போராட்டம் இருக்கிறது. அதை நம்ம ஜெயிக்கணும். பிசாசு சொல்லுவான், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். நமக்கு நாமே போராட்டம் இருக்கா இல்லையா? நிறைய பேர்ட்ட அந்த போராட்டம் இருக்குது. நாமே வற்புறுத்துவோம். நிறைய பேர் அதை தாங்க முடியாமல் எப்படி அதை வெளியே கொண்டு வரதுன்னு தெரியாமல் அப்படியே கையிலலாம் வெட்டிக்கிடுவாங்க. திடீர்னு அவங்க அப்படியே மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிடுவாங்க. திடீர்னு கையெல்லாம் ஏதோ கட்டிக்கிட்டு இருப்பாங்க, காலில் கட்டியிருப்பாங்க. அவங்கள தங்களையே சரி செய்து கொள்ள முடியாத அளவுக்கு வெளி தோற்றத்தில் தங்களுடைய ரியாக்ஷனை வெளிப்படுத்துவாங்க. சரிங்களா? மாம்சத்தோடும் என்றால் செல்ஃப், நாமே வற்புறுத்தி கொள்வது, அது ஒரு போராட்டம். அதுலேருந்து வெற்றி பெறணும் அப்படின்னா இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள், ஆலோசனைகளை நாம் கேட்டு நடந்தால் போதும், வின் பண்ணிடலாம். ரெண்டாவது, இரத்தத்தோடும். இரத்தம் அப்படின்னா அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, பிளட் ரிலேட்டிவ், நமக்கு இரத்த பந்தங்கள். என்னாச்சு? ரத்தத்தோடும், அங்கே ரதத்தோடுன்னு இருக்கோ? ஓகே, ரதத்தோடும் போட்டு வச்சுருக்கேன், பரவாயில்ல. ரத்தத்தோடும். ரத்தம்னா நம்ம ரிலேட்டிவ், பிளட் ரிலேட்டிவ். மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், அவங்க மூலமாக நமக்கு போராட்டம். அதுதான் ஆண்டவர் ரத்தத்தோடும் விண்டு சொல்லியிருக்கிறாங்க. மாம்சத்தோடும்னா என்ன? நாமே கஷ்டப்படுத்தி கொள்வது, நாமே அப்படியே நான் சரியில்லை, நான்லாம் இருந்து இப்படியே நம்மளையே வற்புறுத்துறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரத்தத்தோடுனா என்னது? யாருக்கெல்லாம் ரத்தம் இருக்குது யோசித்து பாருங்கள். நம்ம ரிலேஷனில் சகோதரர் மூலமாக பிரச்சனை இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் நடந்துக்கிட்டு இருக்கோம். முக்கால்வாசி பிரச்சனை சொந்தத்துலேருந்து வந்தது இருக்கும். ஒன்று நிலம் சம்மந்தமாக இருக்கும், இல்லைன்னா பணம் சம்மந்தமாக இருக்கும்,
இல்லைன்னா நகை சம்மந்தமாக இருக்கும். உலகம் ரீதியாகவே அந்த பிரச்சனை அந்த குடும்பத்தை ஆட்டி படைச்சிட்ருக்கும். இதுதான் இரத்தத்தோடும் ஒரு போராட்டம். சரிங்களா? அடுத்து என்ன போராட்டம்? துரைத்தனங்கள். ரூலர் ஆஃப் த நேஷன், மற்ற இந்த ஆளுகை செய்கிற ஜனங்கள் மூலமாக நமக்கு போராட்டம் இருக்கும். கரெக்டு தானே? நிறைய பண ரீதியாக அவங்க மூலமாக நம்ம ஃபோர்ஸ் பண்ணப்படுறோம். அந்த வரி கட்டணும், இந்த வரி கட்டணும், நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை கூட நடந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் வீடுகளை இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. ஆளுகை மூலமாக நமக்கு வருகிற போராட்டங்கள். சரிங்களா? அதே போல் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், அதாவது டார்க்னஸ் ஆஃப் த வேர்ல்டு, இருளான அந்த அனுபவங்கள், லோகாதிபதியான ஆவிக்குரிய ரீதியாக இல்லாதவர்கள் மூலமாக நமக்கு போராட்டம். கடவுளுக்கு பயப்படாதவங்க மூலமாக வருகிற பயங்கரமான போராட்டங்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவி, நமக்கு தெரியும் பொல்லாத ஆவினாலே என்ன, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் அப்படின்னா என்ன என்பதை பார்த்தோம். அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் இன் ஹை பிளேசஸ். ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ், இன்றைக்கி இதை பிசாசை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவனுடைய அவனை நம்ம போராடி ஜெயிக்க வேண்டியது இருக்குது. அப்போது நம்ம எத்தனை பேரை நம்ம ஜெயிக்க வேண்டியது இருக்குது? ஒன்று மாம்சம், ரெண்டாவது நம்மளை நாமே ஜெயிக்க வேண்டியது இருக்குது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு என்ன குறை அப்படின்றதுல நம்ம தெளிவாக வரலை அப்படின்னா மாட்டிக்கிடுவோம், அடிச்சிருவோம். பிசாசு அப்படியே ரெடியாக இருப்பான் நம்மகிட்ட, எப்படா அட்டாக் பண்ணலான்ட்டு. ஒன்று. ரெண்டாவது வந்து ரத்தத்தோடு போராட்டம் இருக்குது. ரெண்டாவது போராட்டம் குடும்பம், சொந்த பந்தங்கள், உறவுகள். இப்போ திருச்சபையில் நம்ம குடும்பம், இது மூலம் நமக்கு போராட்டங்கள் வரும். மூன்றாவது துரைத்தனங்கள், அதிகாரங்கள். 4 பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. 5 வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். 6. இந்த 6 விதங்களில் நமக்கு போராட்டம் இருக்குது. ஆனால் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, 6 விதங்களில் இந்த காரியத்தை நம்ம ஜெயிச்சிடலாம். 6 விதமான போராட்டம், 6 விதமான காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த போராட்டத்தை ஜெயிச்சிடலாம் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம வேகமாக படிக்க போகிறோம். பவுல் வந்து யுத்தத்தை பற்றி அழகாக எழுதி வைத்திருக்கிறார். எல்லாருமே வெற்றி பெற முடியுமா இந்த யுத்தத்தில் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எல்லாருமே வெற்றி பெற முடியும். ஏன்னா நமக்கு முன்னாடி போகிறது யார்? சேனைகளின் கர்த்தர் லீட் பண்ணுறாரு. அவருக்கு பின்னாடி தான் நம்ம போகிறோம். கண்டிப்பாக நம்ம வின் பண்ணிடலாம். ஆனால் அவருக்கு பின்னாடி நம்ம போகணும் கரெக்டாக. திடீர்னு அந்த சேனையில் போய் நின்றக்கூடாது. சாத்தானுடைய சேனையில் போய் நின்றுக்கிட்டு ஏசப்பாவுக்கு எதிர்த்து நின்றக்கூடாது, தோற்று போயிடுவோம். சரிங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா யுத்தக்களம் எல்லாமே எல்லா இடங்களையும் அது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பல விதமான ஆவிக்குரிய போராட்டங்களை நம்ம பார்க்க முடியும். உண்மையிலேயே சாத்தான் வந்து மிக பயங்கரமான கண்ணியோடு என்ன பண்ணலாம் மக்கள் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறான். ஒரு போர்க்களம் அப்படின்னா, ஒரு யுத்தக்களம் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம ஒரு யுத்தத்துக்கு போகிறோன்னா என்ன பண்ணணும்? அந்த எதிரி எப்படிப்பட்டவங்க பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? அவங்க எத்தனை பேரோடு வர்றாங்க யுத்தத்துக்கு, என்னென்ன ஆயுதங்கள் பயன்படுத்துகிறாங்க, நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம அவங்கள அட்டாக் பண்ண முடியும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் யுத்தத்தை நம்ம ஜெயிக்க முடியும். அதே போல் சாத்தானுடைய வீக்னஸ் என்ன, சாத்தானுடைய வீக்னஸ் என்ன என்பதை பார்க்கணும். அவனுடைய பலம் என்ன அதையும் பார்க்கணும். அவனுடைய பலவீனம் என்ன அதையும் பார்க்கணும். அப்போது இதெல்லாம் பார்க்காம நம்ம ஜெயிக்க முடியாது. அதே போல் அவன் நம்மளை பார்க்குறான். நம்முடைய வீக்னஸ் என்னன்றதை அவன் குறித்து வச்சிருக்கிறான். அப்போ எங்கே அடித்தா இவன் வந்து சர்ச்சுக்கு போக மாட்டான், எங்கே அடித்தா இவன் வந்து விழுந்துருவான், எங்கே அடித்தா ஆண்டுடைய நாமத்தை தூசிப்பான், எங்கே தட்டுனா அவன் ஆள் அட்ரஸே இல்லாமல் போவான் என்பது சாத்தானுக்கு தெரியும். நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம், அவனை எங்கே தட்டுனா ஓடுவான். வேதம் என்ன சொல்லுது என்பதை நம்ம வேகமாக
ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? 6 விதமான ஆயுதங்களை எடுக்க போகிறோம். அவன் 6 விதத்தில் நமக்கு போராட்டங்கள் இருக்குது. அதில் பிசாசும் ஒருத்தன். அபிஷியலாக நம்ம வேலை பார்க்குற இடங்கள்லேருந்து எல்லா இடங்கள்லையும் நமக்கு போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம எப்படி வின் பண்ணலாம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இப்போது ஆண்டவர் சொல்கிறாங்க, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, போராட்டம் உண்டுன்னு சொல்லிட்டு, ஆகையால் அடுத்த வசனம், ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். போராட்டம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருடைய வீட்டில் இருக்கும், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும், சபையில் இருக்கும், ஆபீஸில் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல இருக்கும், எல்லா இடத்துல இருக்கும், பிசாசு மூலமாகவும் இருக்கும். ஆனால் அதை எப்படி நாம் ஜெயிக்க வேண்டும், எப்படிப்பட்ட விதங்களில் நாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ தான் ஒரு லிஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சர்வாயுத வர்க்கம்னா என்ன? சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆயுதம். இது நம்ம ரூமுக்குள்ளேயோ இங்கேயோ எங்கேயோ இருக்காது. அந்த ஆயுதம்லாம் நம்ம பார்க்க முடியாது. சர்வாயுத வர்க்கம் என்பது இது ஒரு ஆவிக்குரிய ஆயுதம். இதை பார்க்க முடியாது. இதை பார்த்துக்கிட்டு அப்படியே அதை எடுத்துகிட்டு ஓடலாம் முடியாது. அது ஆவிக்குரிய ரீதியான ஒரு ஆயுதம். அதுக்கு உலக ரீதியான ஒரு ஆயுதத்தோடு இந்த பவுல் கம்பேர் பண்ணுறாரு. இதே போல தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாரு. சரிங்களா? அதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது ஒரு விஷயங்களை நம்ம அறிந்திருக்க வேண்டும். முதலாவது ஒரு சில விஷயங்களை அறிந்திருக்கு. நான் சொன்னது மாதிரி, எதிராளி யாரு? நம்முடைய வாழ்க்கையில் எதிராளி யாரு? துக்குமார் பாஸ்டர். எதிராளி யாரு? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. 2 பேரோட யுத்தத்துக்கு போகக்கூடாதான். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சண்டைக்கே போகக்கூடாது. இன்னைக்கு அங்கே தான் சண்டைக்கே போகிறோம். மாம்சத்தோடும் தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், ரத்தத்தோடும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனால் 2 விஷயத்தை செய்யாதேன்னாரு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. மீதி 4 விஷயங்களோட தான் நம்ம போராட்டம் இருக்கு. 2 விஷயங்கள் போராட்டம் இருந்தாலும் அவங்களோட நம்ம போராடக்கூடாது. சரியா? அதை விட்டுறணும். நம்ம போட்டு வற்புறுத்தக்கூடாது, அதை அவங்களோட மல்லுக்கட்டக்கூடாது. மீதி 4 விஷயத்தில் நம்ம போராட வேண்டியது இருக்கு. எதிராளி யாரு? இரண்டாவது, அவனுடைய பலம் பலவீனம் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். மூணாவது, அவன் கையில் இருக்கிற யுத்த ஆயுதங்கள் என்னென்ன. நான்காவது, நம்மை பாதுகாக்கும் சர்வாயுத வர்க்கம் குறித்த அறிவு எப்படிப்பட்டதா தேவையாக இருக்க வேண்டும். எத்தனை ஆயுதங்களை பிசாசு வச்சிருந்தாலும் சர்வாயுத வர்க்கம்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவனை அடிக்க முடியும். சரிங்களா? ஆகையினால லயன் அப்படியே போவோம். 14வது வசனத்துக்கு வாங்க. அடுத்த வசனம், சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் என்கிற ஒரு கச்சைனா நமக்கு தெரியும். 2 ஆடைகளையும் அதை சரி செய்யக்கூடிய, அது அப்படியே டைட் ஆக்கக்கூடிய ஒரு கச்சை என்று சொல்லுவாங்க. பெல்ட், நம்ம பாஷையில் ஒரு பெல்ட். அது ஒரு போர் வீரனுக்காக. நீங்கள் போர் வீரர்களை பார்த்தா தெரியும். நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணி வர்றதுக்கும் ஆர்மி மேன் பெல்ட் அணிஞ்சு வர்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அவங்க ரொம்ப லூஸாலாம் பெல்ட் அணிய மாட்டாங்க, டைட்டாக தான் அணிவாங்க. அதுதான் சத்தியம். ஏன்னா 2ஐயும் இணைக்கக்கூடிய மிடில் பிளேஸ், அதுதான் முக்கியமான ஒன்று. ஓடுறதுக்கும் யுத்தம் செய்வதற்கும் அது கச்சிதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். சரிங்களா? கச்சை, சத்தியம் என்னும் கச்சை என்று சொல்லுவார்கள். பிசாசானவன் ஆதி முதல் பொய் சொல்றான். ஆனால் ஆண்டவர் இதுவரைக்கும் பொய்யே சொன்னது கிடையாது. அதுதான் முக்கியமானது. அவர் பரிசுத்தர். ஆனா சாத்தான் பரிசுத்தர் கிடையாது. சாத்தான் பொய்யன், பொய்க்கு பிதா என்று வேதம் சொல்கிறது.
ஆகையினாலே சத்தியத்திற்கும் உண்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. உண்மை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆங்கிலத்தில் அப்படின்னு வந்து ஃபேக்ட் அப்படின்னுவாங்க. சத்தியம் அப்படின்னா ட்ரூத். உண்மை மாறிடும், உண்மை மாறிடும், ஆனால் சத்தியம் மாறாது. உதாரணத்துக்கு, நான் ஒரு வியாதி உள்ளவன், உண்மை. ஆனால் இயேசு கிறிஸ்து யெகோவா ரப்பா, அது சத்தியம், அது மாறாது. வியாதியை நீக்கக்கூடியவர் அவர், அந்த சத்தியம் மாறுமா? எனக்கு வியாதி இருக்கிறது என்பது உண்மை, அது மாறிடும். வியாதியிலிருந்து மாறுறதுக்கு எப்போ மாறுவேன், எப்போ மாறிடுவேன். ஆனால் சத்தியம் என்பது ஒருபோதும் மாறாது, மாறவே செய்யாது. அதான் ஆண்டவராகிய இயேசுவான சொல்வார், நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 17:17 பாருங்க. தேவனுடைய சத்தியம் என்பது அவருடைய வார்த்தை. சர்வாயுத வர்க்கத்தை எடுக்க வேண்டும், சரிங்களா? அதுல முதல் ஆயுதம் என்ன? நம்ம எடுக்கிற முதல் ஆயுதம் சத்தியம். வேதம் என்ன சொல்கிறதோ அதுதான் உண்மை. இன்னைக்கு நிறைய திருச்சபைகள்ல வேதம் அழிந்து, வேதத்தில் உள்ள வார்த்தைகள் ஒளிந்து விட்டன, பழைய ஏற்பாடு ஒளிந்து விட்டன, புதிய ஏற்பாடு மட்டும்தான், அதில் 10 பிரமாணமும் சிலுவையில் அடிக்கப்பட்டு விட்டன என்ற ஒரு போதனையை நாம் கேட்கும் போது எப்படி இருக்கும்? பொய் உபதேசம். சத்தியம் மாறாது. சத்தியம் என்னும் கச்சையை எடுக்காவிட்டால் சாத்தானை நம்ம வீழ்த்த முடியாது. பஸ்ட் அதுதான். 17 என்ன சொல்லுது? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இதுதான் சத்தியம். இது மாறாது. உண்மை மாறிடும், ஆனா சத்தியம் மாறாது. மறக்கக்கூடாது. நம்ம போராட்டத்திலிருந்து வெற்றி பெறணும். இந்த மாபெரும் இந்த போராட்டத்தில் சாத்தானை வீழ்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் என்ன? சத்தியம். பைபிள் எடுத்துடணும், வசனங்கள், சரிங்களா? சத்தியம் என்கிற காரியத்தை நாம் எடுக்க வேண்டும். இரண்டாவது, நீதி என்னும் மார்க்கவசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது 14 வசனத்தில் நீதி என்னும் மார்க்கவசம். அதாவது சாத்தான் வந்து நம்முடைய இருதயத்தை பாதிக்கும் அளவுக்கு சாத்தான் வந்து என்ன பண்றான்னா தாக்குதலை மேற்கொள்கிறான். நம்முடைய இதயம் உடைகிற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த இதயத்தை பாதுகாக்க வேண்டுமானால் மார்க்கவசம் அவசியமாக இருக்கிறது. போர் வீரர்கள் அணியக்கூடிய இந்த மார்க்கவசம் எதற்கு என்று சொன்னால், என்ன வந்தாலும் தாங்கிக் கொள்வோம், இதயத்தை பாதுகாப்பதற்காக அணியக்கூடிய மார்க்கவசம். இதயத்தை பாதுகாக்க பிசாசு பல விதங்களில் இதயத்தை அப்படியே தாக்கிக்கிட்டே இருக்கிறான். எப்படி? கோபம், கவலை, சோர்வு, அதைரியம், தாழ்வு மனப்பான்மை, இப்படி பலவிதமான தாக்குதல்களை இருதயத்தில் போடுகிறான். உடனே என்ன பண்ணிடுவாங்க? அநேக பிள்ளைகள் மரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி விஷயத்துல தான் மரிச்சிருப்பாங்க. ஒன்று தாழ்வு மனப்பான்மையா இருந்திருக்கும், அதைரியப்பட்டிருப்பாங்க, சோர்வு வந்திருக்கும், என்ன வாழ்க்கை இதெல்லாம் என்று சொல்லி சூசைட் அட்டன் பண்ற எல்லாமே இந்த கேஸ் தான். சாத்தான் தாக்குறான் இதயத்தை. மார்க்கவசம், நீதி என்கிற மார்க்கவசத்தை நாம் அணிந்திருந்தோமானால் இதிலிருந்து நம்ம விடுதலை ஆயிடலாம். ஏன்னா நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான முடிங்க கந்தை, நம்ம ஒண்ணுமே கிடையாது. எங்களுடைய நீதி நிமித்தம் அல்ல ஆண்டவரே, தானியேல் சொல்வார், உம்முடைய இரக்கத்தினால தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என் நீதி ஒண்ணுமே கிடையாதுப்பா. அப்போ நம்முடைய இதயத்தை சாத்தான் அட்டாக் பண்ணும்போது அவன் சொல்லுவான், நீ எல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவன், நீ எல்லாம் ஏன் இருக்கிற இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம இதயத்தை அப்படியே உடைக்கும் போது, இந்த நீதி என்னும் மார்க்கவசம், என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்குமானால் மார்க்கவசத்தை நாம் அணிந்தது போல பிசாசானவனால் அட்டாக் பண்ண முடியாது. இதயத்தை பாதுகாக்கிறது தான் நீதி என்னும் மார்க்கவசம். ஏனென்றால் ஏசப்பா சொல்றாரு, அநேக விசுவாசிகளை பார்த்து நீதிமான்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் பிசாசு என்ன சொல்றான்? நீ அநீதிமான், நீ நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்றான்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொண்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். நீதிக்காக வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பற்றி வேதம் சொல்கிறது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆவியானவர் என்ன பண்ணுவாங்களாம்? கண்டிச்சு சொல்லுவாங்க. நீதினா என்ன என்று சொல்லுவாங்க. அந்த நீதியை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நீதினா என்ன? ஆண்டவர் சொல்வதை அப்படியே செய்வது நீதி. ஆலயத்துக்கு வருவது நீதி. அவர் சொன்னபடி கீழ்ப்படிவது நீதி. ஊழியம் செய்வது நீதி. உதவி செய்வது நீதியான விஷயம். பிரமாணத்தை கைக்கொள்வது நீதியான ஒரு விஷயம். இதெல்லாம் நீதியான ஒரு காரியம். அந்த நீதியை காத்துக்கொள்ள வேண்டும். அது மார்க்கவசம் என்று நம்ம உலக ரீதியான ஒரு போர் வீரனுக்குரிய ஒரு ஆயுதங்களை பற்றி சொல்றாங்க. மூன்றாவது நம்ம எடுக்க வேண்டிய ஒரு ஆயுதம் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. கால்களிலே தொடித்தவர்களாக நிற்க வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஷூ அல்லது செருப்பு முக்கியமானது. போர்க்களத்தில் இல்லைன்னு சொன்னா அங்க கிடக்கிற ஆயுதங்கள் நம்முடைய கால் அப்படியே வெட்டிரும். ரொம்ப கவனமாக பாதரட்சையை நாம் அணிந்திருக்க வேண்டும். சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய கால்கள் இந்த மலையின் மேல் வருகிறது. அது எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று வேதம் வர்ணிக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் சுவிசேஷத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சத்தியத்தை சொல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் வெட்கப்பட்டு அதை சொல்லாமல் போய்விடுகிறோம். அதான் பிரச்சனை. என்ன மட்டும் ஊழியத்துக்கு அழைப்பு ஆண்டவர் கொடுக்கல. நீங்க இங்க இருக்கிற எல்லாருமே ஊழியம் செய்யணும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அது பாஸ்டர் பார்த்துக்கிடுவாங்க என்று என்னைக்காவது உங்க மனசுல வந்துச்சு அப்படின்னா நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க தான் சொல்லணும். நீங்க இருக்கிற இந்த எருசலேம், இதுதான் எருசலேம். நமக்கு சாட்சியா இங்கன்னா நம்ம வாழ்ந்து காட்டணும். இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற கூட்டம் கொஞ்சம், இதை அறியாத கூட்டம் அதிகம். ஆகையினாலே நாம தான் அந்த சத்தியத்தை பாதரட்சையாக அணிந்திருக்க வேண்டும். சுவிசேஷம் என்னும் சத்திய சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்று பார்க்க முடியும். கட்டளையாக ஊழியம் செய்யும்படியாக கூறியிருக்கிறார். அடுத்த அனுபவம், நான் வேகமாக முடிச்ச ஒரு ஊழியத்துக்காக வாலிபர்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். ஏன்னா ஒரு கூட்டம் ஒன்று நடக்கிறது. ஒரு 250 பேருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், ஒரு புக்கு கொடுக்கணும். அதுக்காக வேகமாக நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில். விசுவாசம் என்னும் கேடகம் 16வது வசனத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, விசுவாசம், ஃபேத், என்ன வந்தாலும் என் ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொள்கிற ஒரு விசுவாசம் எனக்கு இருக்க வேண்டும். சாத்தான் நம்முடைய இதயத்தை உடைக்கும் போது, நம்முடைய மனதை உடைக்கும் போது, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மளை தாக்கும் போது விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடிக்க வேண்டும். இந்த கேடகம் அப்படியே நம்மை முழுவதுமாக பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அழகானது. 4 அடி, 4.5க்கு 2.5, அந்த காலத்தில் 4.5க்கு 2.5 அடி அழகா பிடிச்சுக்கலாம். என்ன ஆயுதங்கள் வந்தாலும் நம்ம உடம்பை தாக்காதபடிக்கு காத்துக்கொள்வது தான் இந்த விசுவாசம் என்னும் கேடகம். இந்த கேடகம் இல்லாத வரைக்கும் அம்புகள் நம்முடைய ஈரலை பிளந்து சென்றுவிடும். இந்த விசுவாசம் இல்லாத போதுதான் அநேகர் தன்னுடைய வாழ்க்கை இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள், மரணத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கேடகத்தை பிடிக்காத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. சரிங்களா? 4வது முக்கியமான ஒரு காரியம் விசுவாசம் என்னும் கேடகம் என்று எழுதப்பட்டு, அக்கினி ஆஸ்திரங்கள், பொல்லாங்கன் என்னும் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களில் இருந்து நம்மை பாதுகாப்பதுதான் கேடகம் என்று பார்க்க முடியும். அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் என்னென்ன? அக்கினி ஆஸ்திரங்களை பிசாசானவன் போட்டு வருகிறான் என்று சொன்னால் பயம். பயம் என்னும் அக்கினி ஆஸ்திரங்களை நம்ம மேல அப்படியே தூக்கி போடுறான். நடுக்கம் வந்துடுது. குடும்பத்தை பத்தி பயம், பெற்றோரை பத்தி பயம், பிள்ளைகளை பத்தி பயம், வியாதியை பத்தி பயம், ஏதாவது ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அக்கினி ஆஸ்திரங்களை பிசாசு அப்படியே தள்ளி விடும் போது என்ன பண்ணணும்? விசுவாசம் என்னும் கேடகத்தால் அதை பிடிக்கணும், தள்ளி விடணும், கீழே போட்டுறணும். அப்படியே நம்மகிட்ட வரும்போது விசுவாசத்தை அப்படியே கேடகத்தை பிடிக்கும் போது தன்னால கீழே விழுந்துடும். கேடகம் பிடிக்காம இருந்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடும். சரிங்களா?
சோர்வு, குழப்பம், அவிசுவாசம் போன்றவைகளை சாத்தான், சந்தேகம், பயத்தை, அக்னியாஸ்திரங்களை இந்த பிசாசு அனுப்பும் போது நம்ம ரொம்ப கவனமாக இருந்து கேடகம் என்னும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக நிற்க வேண்டும். 17வது வசனத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, ரட்சணியம் என்னும் தலை சீரா, ஹெல்மெட் நம்ம போகும்போதெல்லாம் பார்க்கிறோம். தலைக்கவசம் அது என்ன, ஹெல்மெட் போடாதவங்களுக்கெல்லாம் தலைக்கவசம் அது உயிர்கவசம். ஏன்னா விழுந்த உடனே தலை தான் அடிபடும், வெயிட்டு தான் போகணுன்னு இங்கே தான் படும். ஏதோ முக்கியமான ஒரு ஆயுதம் தலை. உடம்புல அடிபட்டா கூட காயம் ஆறிடும், தலையை பேத்திருச்சுன்னா மூளையெல்லாம் சதுரிடும். அதனால ஹெல்மெட் போடுங்க என்று சொல்லுகிறார்கள். முடிஞ்சளவு ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே போகிறீங்கன்னா ஒரு மெதுவாக போவீங்க. ஒரு சிட்டிக்குள்ளே போனால் தேவையில்லை, ஏதோ மெதுவாக தான் போவீங்க. எல்லாரும் மெதுவாக தான் போவாங்க. ஆனால் கொஞ்சம் லாங்காக போகிறீங்க அப்படின்னா என்ன இருக்கணும், ஹெல்மெட் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா யார் வந்து இடிப்பாங்கன்னு தெரியாது. நம்மளே நல்லாவே போனாலும் பின்னாடி வரவன் என்ன பண்ணுவான், குடிச்சிட்டு வந்தான்னா போச்சு. ஆகையினால ரொம்ப கவனமாக ஹெல்மெட் முக்கியம். அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில தலை சீரா, நீதி என்னும் தலை சீரா ரொம்ப முக்கியமானது. நீதி என்னும் ரட்சண்யம் என்னும் தலை சீரா, ரட்சிப்பு, விடுதலை. என் ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார் என்கிற நிச்சயம் நமக்கு அவசியம். நிறைய பேருக்கு இன்னும் டவுட்டு, ஏசப்பா என்னை காப்பாற்றிட்டாரா, எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரா? ஆனால் பல பெந்தைகோஸ்தே மக்கள்லாம் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர்னுவாங்க. பரவாயில்ல, நம்ம சொல்லியிருக்கோமா? அது தப்பான வார்த்தை பிரதர் அப்படின்வாங்க. அவன் சொல்கிறது பேசிக். ஆமாம், விடுதலை பெற்றிருக்கிறான், அதை சொல்ல தெரியாமல் சொல்லிக் கொடுக்குறான். ஆனால் அந்த விடுதலை தொடர்ந்து அந்த பயணத்தை மேற்கொண்டு முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். உன்னை நான் விடுதலை பண்ணிட்டேன்பா, அதே போல நீ கடைசி வரைக்கும் ஓடு, முடிய வரைக்கும் என்னை விட்டுறாத என்று ஆண்டவர் சொல்கிறார். ரட்சணியம் எனும் தலை சீரா. ஒரு போர் வீரனுக்கு தலைக்கவசம் அவசியம். இல்லாவிட்டால் தலையில என்ன பண்ணிடுவான், அடிச்சு கொன்றுவான். கோலியாத் சொல்ற எல்லாத்தையும் அணிஞ்சிருந்தான், ஆனா அவன்கிட்ட யார் இல்லை, ஜீசஸ் இல்லை. எல்லாமே இருந்துச்சு, ஆனா ஜீசஸ் இல்லை. அதுதான் உலகத்தான். நம்ம நல்லவங்க போல இருப்பாங்க, அவங்க உலகத்தான். ஏசு இல்லை, என்னைக்கு விழுவாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம எல்லாம் இருந்து நம்ம உண்மையா இருந்தோம்னா சாத்தானை ஜெயிச்சிடலாம். இதுதான் ஆண்டவருடைய திட்டம், அதான் சர்வாயுத வர்க்கம். இதை நாம் அணிந்திருக்க வேண்டும். சரிங்களா? சாத்தான் வந்து நித்திய ஜீவனெல்லாம் அழிக்க முடியாது. நம்ம உண்மையா வாழ்ந்தோன்னா அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. உண்மையாக வாழ்ந்தால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளாக விரும்பி செய்கிறது தான் பாவம். அவன் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுக்கல. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விரும்பி செஞ்சது தான். சாத்தான் செஞ்சது அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அது பொய்யானது. சாத்தான் யாருடைய தலையை பிடிச்சி இதை செய்யின்னு சொல்ல மாட்டான், வாய்ப்புகளை வைப்பான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 1 லட்ச ரூபா உங்கள் முன்னாடி கிடக்கு. என்ன பண்ணுவீங்க? அல்லது நகை கிடக்கு, தங்க நகை, என்ன பண்ணுவீங்க? எடுத்து கொடுப்பீங்களா? 10 ரூபானா எடுத்து கொடுத்துருவோம், ஏன்னா நம்மகிட்ட 10 ரூபா இருக்குது. 100 ரூபானா கொஞ்சம் யோசித்து கொடுத்துருவோம். 10,000னா கொஞ்சம். ஒரு முறை என்கிட்ட ஒரு பேக் நகை நான் எடுத்தோம், நானும் என்னுடைய ஒய்ஃப் போட்டு போயிட்டாங்க. உடனே நாங்கள் ஒரு இடத்துல நின்று ஃபோன் பண்ணோம். செல்ஃபோனும் உள்ளே தான் இருக்குது. ஆமாம், செல்ஃபோனு இருந்துச்சான்னு தெரில, ஞாபகம் இல்லை. நகை கிடக்கு. பூக்கடையில் போய் யாரோ வந்திருக்காங்க, இந்த மாதிரி பிள்ளைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் அவங்க நம்பரு எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த சீட்டில் இருக்குது, என்னென்னமோ பார்த்து என்னமோ பண்ணாங்க. ஃபோன் வந்துச்சு, ஃபோன் பண்ணோம், எடுத்து கொடுத்தோம். வீட்டில் வந்து லைட்டாக சொன்னேன், தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, இந்த மாதிரி நகை எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டோம். ஐயோ பாவி, வயசானவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு வந்து அந்த புதையலை விட்டேப்பா, ஏம்மா நான் கொடுக்கலன்னா அவங்க வாழ்க்கையே போயிருக்கும்மா, நமக்கு எதுக்குமா அந்த நகை ஆசை அப்படின்னு சொன்னேன். இப்போ கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பா, கரெக்டாக இருக்கணுமா. நம்மளும் ஆண்டவர் போசிப்பார். அடுத்த மனத்தில் வாழணுன்றது நமக்கு விருப்பம் இருக்கக்கூடாது. உழைச்சி சாப்பிடணும், உண்மையாக இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷப்பட்டது தெரியுமா. அதுக்கடுத்து
கால் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு நடந்துச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை. இது நடந்தது சங்கரன் கோயிலில் பாஸ்டர் இருக்கும்போது. சரிங்களா? எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, பிசாசுடைய அப்பா ஆசையை காட்டுவான், விழுந்துட்டோம் அப்படின்னா அப்படியே முடிச்சிருவாங்க. அதை நம்மளை சொல்லிக்கிட்டே இருப்பான், நீ அப்படி பண்ணவன் தானே, நீ பண்ணவன் தானே, நீ யோக்கியனா நீ எல்லாம் என்ன பிரசங்கம் பண்ணுற அப்படி சொல்லி முடிச்சிருவாங்க. அதே அந்த டாப்பிக்கே என்னால் பேசவே முடியாது, பொருளாசையை பற்றி பேசவே முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசிக்கணும். கடைசியாக 17வது வசனத்துக்கு வாங்க. எந்த சமயத்திலும், அதாவது 17வது வசனம், ரட்சணியம் எனும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் ஃபைனலா ஒன்று எடுக்க வேண்டியது இருக்கு. என்னது? சத்தியம் என்பது பலவிதமான விஷயம் இருக்கு. நமக்கு இந்த ஓய்வு நாள் சத்தியம், இரண்டாம் வருகைக்குரிய சத்தியம், மரணத்துக்கு பின் மனிதனுடைய நிலை என்கிற சத்தியம், நிறைய இருக்கு. நமக்கு 28 கோட்பாடுகள். அதை எடுக்கணும் என்பது ஆரம்பத்தில் முதலாவதாக நம்ம கற்றுக்கணும். சத்தியம் என்னும் கச்சை டைட் பண்ணிடணும், இல்லைன்னா லூஸ் ஆயிரும். நம்முடைய வாழ்க்கை தோத்து போறதுக்கான வழி வந்துடும். கடைசியாக எடுக்க வேண்டிய இந்த தேவ வசனமாகிய பட்டயம், இது போர் ஆயுதம். இதை தூக்கிட்டோம் அப்படின்னா வரட்டு சாத்தான் அடிக்கலாம். அவன் சோர்ந்து போக நமக்கு வைக்கும் போதெல்லாம் நம்ம வசனத்தின் மூலமாக அவனை ஜெயிச்சிடலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனம் தெரியாதனால தோத்து போயிடுறாங்க. மனப்பாடம் செய்யணும். முக்கியமான வசனங்கள், வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக மீண்டும் 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 சொல்லணும். நம்ம ஒன்றுக்கு 10 முறை சொல்லணும். பைக்கில் போகும்போது சொல்லணும், காரில் போகும்போது சொல்லணும். வசனங்கள் அப்படியே எத்தனையோ வந்துருச்சு. இப்பெல்லாம் காரு பைக்கில் எல்லாம் நம்ம போட்டு கேட்டுக்கிட்டே போகிற அளவுக்கு எல்லா விதமான டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துருச்சு. அதை அப்படியே கேட்டுக்கிட்டே போகணும். இந்த இந்துக்கள் மனிதர்களை பார்க்கும்போது, பெரிய பெரிய ஆஃபீஸ்க்கு போகும்போது அவங்க அப்படியே ஒரு இதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அங்கே ஓதிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம கிறிஸ்தவங்க மத்தியில் போகும்போது நான் அதை பார்க்குறதே கிடையாது. இவங்கெல்லாம் ஃபுல்லாக தரவாக பைபிளெல்லாம் முடிச்சு வச்சுருக்கிறாங்க. அப்படி தானே? கேட்டுக்கிட்டே இருந்தால் தான், ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும்போது தான் மனசில் தங்கும். ஆகினாலே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக என்ன செய்யணும் அப்படின்றத ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். விழித்திருந்து ஜெபிக்கணும். கடைசியாக ஆவியின் பட்டத்தை எடுத்துட்டீங்க, தூங்கிட்டீங்கன்னா, போர் வீரன் வாட்ச்மேன் தூங்கிட்டு கிடந்தா என்ன ஆகும்? வேஸ்ட்டு. எல்லாம் ட்ரெஸ் போட்டு வேஸ்ட்டு, பெல்ட் போட்டு, ஷூ போட்டு, தலையில் ஹெல்மெட்டு போட்டு, எல்லாம் வேஸ்ட். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபம் ஒரு வெற்றியை கொண்டு வரும். ஜெபம் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் எல்லா விதமான போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அதில் ரொம்ப அதிகமாக போராடாதீங்க தயவுசெய்து. மீதி உள்ள நாளோட நமக்கு போராட்டம் இருக்கு. அதை எப்படி ஜெயிக்கலாம் என்பது 6 கண்டிஷன், 6 காரியங்களை நீங்க செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிடலாம். 7வது ரொம்ப முக்கியமானது என்னது? ஜெபம். இப்படிப்பட்ட அனுபவத்தோடு நம்ம கடந்து செல்வோம். இதயத்தை பாதுகாத்துக் கொள்வோம், சிந்தையை பாதுகாத்துக் கொள்வோம், நடையை பாதுகாத்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சாத்தானை நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்படி ஜெயிக்க பிறந்தவர்களாக நாம் இங்கிருந்து வேத வசனத்தை ஆழமாக அறிந்து கொண்டு இங்கிருந்து கடன் செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவநாம மகிமைக்காக